Files for TV. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ஃபைல்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்றது, கம்ப்ரஸ் பண்றது, சைஸ் எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். வாங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் நான் சஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி இந்த வீடியோ எப்படி நம்ம கம்ப்ரஸ் அண்ட் ரெடியூஸ் பண்றது, சைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க browser ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு அந்த சாஃப்ட்வேர் பேர் பாத்தீங்கன்னா Handbrake. ஓகேங்களா? Handbrake வெப்சைட்ல போயிட்டு கீழ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் அவைலபிள் இருக்குன்னா Windows OS, Mac OS, Linux OS எல்லா OSலயும் அவைலபிள் இருக்கு. நம்ம நீங்க என்ன லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே நீங்க இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் டவுட் வேணும்னா அங்கே இன்ஸ்டாலேஷன் கைட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணுறது வெரிஃபை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி இன்ஸ்டால் பண்ண கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதான் நான் உங்களுக்கு விண்டோஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். டவுன்லோட்ஸ் போயிடுங்க. செட்டப் டபுள் கிளிக் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகேங்களா? கிரியேட் டெஸ்க்டாப் கேட்குது. எல்லா யூஸருக்கும் நீங்கள் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆகி வந்துடும். இந்த ஷார்ட்கட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து அது ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இது லைசன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அபவுட் கொடுத்தீங்கன்னா இது ப்ரோக்ராம் ஃப்ரீவேர் சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எதுவும் நீங்கள் லைசன்ஸ் அப்டேட் பண்ண தேவையில்லை. பேக் வந்துடுங்க. இப்போது உங்கள் கம்ப்ரஸ் பண்ண வேண்டிய ரெடியூஸ் பண்ண ஃபைலோட சைஸ் நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன். இப்போது அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அது அப்லோட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. இங்கே உங்கள் வீடியோ ஃபார்மேட் என்ன வேணாலும் MKV இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ், டேலன்ஸ் டிடெக்ஷன், சம்திங் நிறையா ஃபீச்சர் இருக்குது. டைமென்ஷன் நீங்கள் ஹரிசாண்டல் எப்படி இருக்கணும், லெஃப்ட் ரைட் எல்லாமே நீங்கள் மாற்றலாம். நம்மளுக்கு தேவை கம்ப்ரஷன் மட்டும்தான். அப்போது வீடியோ போயிடுங்க. இதில் 22 குவாலிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோயர் குவாலிட்டி, இந்த பக்கம் ஹையர் குவாலிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 35, 36 வைக்கிறேன். 36. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ எங்கே சேவ் ஆகணும் கீழே ஒரு பார்த்துருக்கோம். சேவஸ் பார்த்து அது நீங்கள் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேனோ அதே ஃபோல்டரில் மியூசிக் எந்த ஃபோல்டரில் கம்ப்ரஸ்டு வீடியோன்னு போடுறேன். கொடுத்து உங்களுக்கு ஃபார்மேட் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். MP4, MKV, WMKV. MKV கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்த உடனே வெரிஃபை சேவஸ் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிட்டி எப்படி லிங்க் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 30, 40 இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா நீங்கள் இதை கூகுள் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். இதில் இப்போ போயிட்டு ஸ்டார்ட் என்கோட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது எவ்வளோ டைம் எடுக்கும் அதோடைய ப்ராசஸ் வந்து கீழே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்கோடிங் 1/1 எவ்வளோ % முடிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களோட டைம். இது ஃப்ரேம் ரேட் per செகண்ட் வந்து உங்களுக்கு போயிடும். நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 7%. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கியூ ஃபினிஷ்னு வந்துருச்சு. அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் கம்ப்ரஸ் ஆகி சேவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க நம்ம அந்த பிளேஸில் போயிட்டு அதை செக் பண்ணலாம். இப்போது இது வந்து ஒரிஜினல் வீடியோ. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா
97 MB. நம்ம இப்போ கம்ப்ரஷன் அப்ளை பண்ணி எடுத்திருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 MB. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு மெயில் அனுப்பணும் அந்த மாதிரினா உங்களுக்கு ஈஸியாக அனுப்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.